ரிவிஷன் பண்ணது, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதையும் தாண்டி பிஒய்க்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இதை நீங்கள் 2 வழியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் டிஎன்பிஎஸ்சி கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே மிங்கிள்டாக இருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி தனியாக நீங்கள் வந்து பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் மிங்கிள்டாக இருக்கக்கூடிய அந்த பிஒய்க்யூ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா புக் வந்து சக்தி பப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் இருக்குது. நீங்கள் சக்தி பப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை என்னால் புக் வாங்க முடியாது அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிள் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கிடைக்கும். சப்ஜெக்ட் வைஸும் இருக்கும். ஃபுல் டிஎன்பிஎஸ்சி எல்லா இயர் வைஸ் கொஷின் பேப்பருமே உங்களுக்கு எல்லாமே கூகுளில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டடி பிளான் போடும் பொழுது எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 100 days, அடுத்து பார்த்தீங்கன்னா 70 days அந்த மாதிரி போடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு, ஓகேவா, 1 வீக்குக்கு வந்து ஸ்டடி பிளான் போடுங்க 7 daysக்கு. ஓகேவா? இந்த 7 days உங்களால் எப்படி ஃபாலோ பண்ண முடியுதுன்னு பாருங்கள். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னா அதே ஸ்டடி பிளானை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், எப்படி நமக்கு எந்த டைம் நமக்கு செட் ஆகும், எந்த டைம் உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து 1 வீக்குக்கு போடுங்க, நெக்ஸ்ட் வந்து 10 daysக்கு போடுங்க, நெக்ஸ்ட் வந்து 1 monthக்கு போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 month, அதுக்கப்புறமா தான் நீங்கள் 70 days 100 days ஸ்டடி பிளான்லாம் போடணும். ஓகேவா? எடுத்ததுமே